நம்ம எவ்வளோ டேஸ்டியாக காய்கறிங்கள்லாம் செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்து அமிச்சா கூட குழந்தைங்க அதை சாப்பிடவே மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி காய்கறிங்களை வச்சு சூப்பரான ஒரு வெஜ் ரோல் எப்படி செய்யுதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அந்த வெஜ் ரோல் செய்கிறதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் போடுறேன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்டும் நீல வாக்கில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதையும் கொஞ்சம் நீளமாக வரா மாதிரி அது ஒரு கப்பு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. குடமிளகாய் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு அது தேவைன்னா கம்மியாக பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் 4 மிளகாய்க்கு பதிலாக ஒரு 2 மிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரோல் பண்ணோம் இல்லையா, அந்த ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ ஒரு பெரிய கப் அளவுக்கு மைதா மாவு அதில் கொட்டிட்டு, ஒரு முட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் தோசை மாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு வர மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அது. அதனால் அந்த மாதிரி ஃபுல்லாக நீருக்கு அதை கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நிறைய ஊற்றலை, இது நான்ஸ்டிக்ன்றதுனால ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயிலே ஒவ்வொரு பொருளாக போட்டு அதில் வதக்க ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன போடுறன்றதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இப்போ கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, அதனால தான் உப்பு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஏன்னா இதை கடித்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த வெங்காயம் வதங்க மற்ற காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு கப் அளவுக்கு கேரட்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை போட்டு வதக்கலாம். உருளைக்கிழங்கு போட போகிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, தோல் சீவிட்டு எவ்வளோ நீளமாக மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கப் அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்குவோம். இப்போ குடமிளகாய் சேர்க்குறேன். அதையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பும் மிளகாத்தூளும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் இது நல்லா வேகட்டும். இது மேலே மூடியை போட்டு விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதை மூடி போட்டு சமைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே அதெல்லாம் வதங்கிட்டுருக்கோம். இந்த டைமில் இப்போ இதை திறந்து கிளறுவோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு என்னென்ன மசாலா போடுறேன்றதை நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. காய்கறிகளும் இப்போ அந்த மூடி போட்டு நம்ம வேக வச்சதுனால அந்த சூட்லேயே நல்லா வெந்துடுச்சு. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா தூள்லாம் எவ்வளோ போடுறன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த காய் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகத்தூள் அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்ல வாசனைக்காக கரம் மசாலா தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த டைமில் பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது.
இந்த காய்கறிகளும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியை போட்டு கிளறி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தனியாக எடுத்து இப்போ ஏற்கனவே நம்ம ஆற வச்சுட்டோம். அது நல்லா ஆறிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை. அது ஒரு தோசை மாதிரி எதனா இருந்தால் தான் உள்ளே வச்சு ரோல் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே நான் முட்டையெல்லாம் போட்டு கலந்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஒரு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாவை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தோசை ஊற்றுற மாதிரி வட்டமாக ஊற்றாமல் இந்த மாதிரி வாட்டர் கேன், நார்மலாக எல்லார் வீட்லையுமே கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த வாட்டர் கேன்லாம் இருக்கும். நான் ஒரு வாட்டர் கேன் எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அதோட மூடி இல்லை, சின்ன சின்னதாக இது மாதிரி ஹோல் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த ஹோல் போட்டிருக்கேன். இப்போ அந்த மாவை இந்த வாட்டர் கேனில் ஊற்றி இதை தோசை மாவு மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் அது ஒரு தோசை மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணலான்றதை வீடியோவில் பாருங்கள். நான் ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். இதுக்கு அதிகமாக நீங்கள் நான்ஸ்டிக் தவா வச்சுருந்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாவு. அதனால் சாதா தோசை கல்லை விட நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுங்கள். அதில் எண்ணெயும் அதிக செலவாகாது. இப்போ அந்த கல் நல்லா சூடாகிட்டுருக்கு. அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு தடவி விட்டுட்டு இந்த மாவை எப்படி ஊற்றுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாவு நல்லா வெந்துருச்சு. இதை அந்தளவுக்கு திருப்பி போடணுன்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம அப்படியே தான் தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இதுக்குள்ளே தான் அந்த ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவை இதே மாதிரி தனியாக வரா மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். பார்த்திங்களா, மாவு நம்ம இதை சுட்டு எடுத்துருக்கோம். ஒரு பக்கம் தான் வேக வச்சுருக்கோம், ஒரு பக்கம் வேக வைக்கல. ஏன்னா இதுலேயே நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் இந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வைக்க போகிறோம். எப்படி செய்கிறன்றதை பாருங்கள். இப்போ அந்த மசாலாவை இது மாதிரி உள்ளே வச்சு ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதை தனியாக ஒரு பிளேட்டில் செப்ரேட்டாக எடுத்து வைங்க. இதை அதுக்கப்புறமா லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசை மாதிரி லைட்டாக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, சாஃப்டாக இருக்குது. இது ஒரு பக்கம் தான் வேக வச்சுருக்கோம், இன்னொரு பக்கம் திருப்பி போடல. திருப்பணும்னு அவசியம் இல்லை, இதிலே வெந்துருச்சு. இப்போ இதில் தான் இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு. இப்போ அதை கொஞ்சம் அழுத்தி அழகாக ரோல் மாதிரி அப்படியே மடிக்க வேண்டியது தான். இந்த ஓரத்துலலாம் இருக்கிறது ரெண்டு பக்கத்தையும் சைடில் மடித்து விட்டுட்டு இதை ஃபுல்லாக இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. இதை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக பொரித்து எடுத்தால் போதும். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. எண்ணெய் கம்மியாக போட்டாலே போதும். இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது. இதில் எண்ணெய் அதிகம் வேணாம், கொஞ்சமாக, அது ஓரளவுக்கு நான் எல்லா பக்கமும் செவக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரோலெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் வைக்க வேணாம், ஒரு 3 பொரிச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா அப்போ தான் திருப்புறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எல்லாத்தையும் அடிக்கிட்டால் திருப்ப முடியாது. அதனால் நான் ஒரு 3 மட்டும்தான் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே மெதுவாக இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விடுவோம். பார்த்திங்களா, இந்த சைடில் நல்லா ப்ரௌனாக வெந்துட்டுருக்கு. அதே மாதிரி 3த்தையும் ஒன்றுனா அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு வெஜ் ரோல் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.